வணக்கம். இன்றைக்கி பாசிப்பருப்பு பாயாசம் எப்படி செய்கிறேங்கிறத சொல்கிறேன். பாசிப்பருப்பு வேக வச்சுக்கணும். இந்த கப்பில் அரை கப்பு பாசிப்பருப்பு வேக வச்சுருக்கேன், வெந்துக்கிட்டுருக்கு. இதில் அரை கப்பு வெல்லம் போடணும். அரை கப்போட கொஞ்சம் அதிகமாக போடணும். பாயசத்தில் போடுறேன். இது நல்லா கிண்டிக்கணும். நல்லா கரையணும். நல்லா கரையிற அளவுக்கு கொஞ்சம் கிண்டிக்கணும். வெல்லம் கரையிற அளவுக்கு. அப்புறம் இங்கே நான் ஆல்ரெடி தேங்காய் திருவி வச்சுருக்கேன். பாதாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 ஏலக்காய் நச்சு வச்சுருக்கேன். முந்திரி திராட்சை வறுத்துருக்கு. இதெல்லாமே நம்ம அதில் சேர்க்கணும். முந்திரி திராட்சை சேர்க்குறேன். முந்திரி, ஏலக்காய், எல்லாம் சேர்த்தாச்சு. கிண்டுறோம். நல்லா கரைஞ்சிருச்சு எல்லாம். எப்போவுமே ஒரு ஸ்வீட் செய்யும்போது ஒரு பிஞ்ச் கொஞ்சம் போல் உப்பு போடணும், லைட்டாக. அப்போ அந்த தித்திப்பு ரொம்ப இனிப்பு தித்திப்பாக எடுத்து காட்டும். அதனால தான் போடுறது. லைட்டாக, ரொம்ப லைட்டாக போடணும். அப்புறம் இப்போ நம்ம பாதாம் தேங்காயை போட்டுடலாம். நல்லா கொதிச்சு வருது. கொஞ்சம் சிறிதளவு நெய் போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். ரொம்ப சுவையாக இருக்கும். அவ்வளோதான் வியூவர்ஸ், சுவையான பாசிப்பருப்பு பாயாசம் ரெடி.